வந்து நாங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ ஸ்கூலுக்கு உள்ளே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க சில பேர் வந்து அவங்களோட திங்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அவங்களால ஃபைன் பண்ணி எடுத்துக்க முடியறதுக்காக முன்னாடியே வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல இருந்தே நம்ம எல்லா நாட்டையும் சுற்றி பார்க்கலாம். அந்த நாட்டில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள், அந்த நாட்டில் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக மாட்டோம் இல்லை? ஸோ அந்த மாதிரி தாங்க ஸ்கூலில் வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லா கண்ட்ரியோட கல்ச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக வந்து இன்டர்நேஷ்னல் நைட் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறத ஃப்ரண்ட் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் நைட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கண்ட்ரியில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க கண்ட்ரி பார்க்க வர குழந்தைங்களுக்கு அவங்க ஞாபகார்த்தமாக இந்த கண்ட்ரியை நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செஞ்சோம், அதனால் நமக்கு இந்த கண்ட்ரி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற விதமாக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து குழந்தைங்களுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஊரில் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக கொடுக்கறது தாங்க. ஸோ 2 சைடு பீட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து 2 சைடும் அடிக்கும்போது ஒரு சவுண்ட் மேக் பண்ணும். இந்த பொம்மை வந்து பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் டிசைன் கொடுக்கறதுக்காக வந்து சார்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்டாக சர்க்கிளாக வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஆக்டிவிட்டியாக வச்சுருந்தாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சவுத் கொரியாவில் என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு சார்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் நமக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தெரியுது வந்து ஸ்குவிட் கேம் தான். அதுக்கப்புறம் அவங்க ஊரில் என்னென்ன திங்ஸ் இன்னும் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது சவுத் கொரியாவில் என்ன ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் கேக் ஒன்று வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ரைஸ்லேயே வந்து வேறு வகையான ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்க டிஷ்ஷஸ் எல்லாமே நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க கண்ட்ரீஸில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற டூத் பிக் வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பட் அதே சவுத் கொரியாவில் இருக்கிற டூத் பிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியாவில் பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸ் வந்து முன்னாடியே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு கேக் மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி பார்த்திங்கன்னா தோசை மாதிரியும் இருந்துச்சு. இவங்க வந்து 2 வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கிரேவி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ஸ்பைசி, இன்னொன்று வந்து நான் ஸ்பைசி. அதுக்கப்புறம் வந்து கேளுங்கிற ஒரு கீரை யூஸ் பண்ணி ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. இந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கேக் மாதிரி இருந்துச்சே தவிர அது வந்து கேக் கிடையாதுங்க. ஒரு மாதிரி பன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. எத்தியோப்பியா கண்ட்ரியில் என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே சார்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க.
அடுத்த கண்ட்ரி என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சாய்ன்னு ஃபர்ஸ்ட்டே போட்டுருந்துச்சு. ஆஹா! நம்ம கண்ட்ரி வந்துருச்சுப்பா அப்படிங்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீ வந்து ஃப்ளாஸ்க்ல வச்சிருந்தாங்க. குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் மினி சமோசா வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈஸியா எடுத்துக்கிற அளவுக்கு வந்து இண்டிவிஜுவல் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. மினி சமோசா வந்து டூத் பிக் வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்தது இந்தியால என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம கோலம் போடுறதுலருந்து, நம்ம ஆர்ட் வரையிலருந்து, நமக்கு என்ன கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம கண்ட்ரிய பார்க்க வர குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டியா பார்த்தீங்கன்னா, கலரிங் ஒர்க் ஷீட் தாங்க வச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி வந்து டென்மார்க்குங்க. ஸோ இந்த டென்மார்க்ல என்னென்ன அவங்க கண்ட்ரில என்ன ஸ்பெஷலோ அது எல்லாமே வந்து சார்ட்ல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமா டென்மார்க்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரால் சிலைகள் வந்து நெறையா இருக்கும். ஸோ அந்த ட்ரால் சிலைகள் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. டென்மார்க் வந்து என்ன ஃபுட் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் மாரி ஒரு ஓட் பால்ஸ் தாங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓட் பால்ஸ் பத்தி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டுல வார் நடந்துட்டு இருக்கும்போது, ஜெர்மனி வந்து இவங்க நாட்ட வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல பார்த்து கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணுங்கிறதுக்காக வந்து இருக்கிற ரேஷன்ஸ் எல்லாம் வச்சு, இந்த ஓட் பால வந்து பிரிப்பேர் பண்ணி கிறிஸ்மஸ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வெளிய எங்கேயும் பொருட்கள் வாங்காம, இருந்த பொருட்கள வச்சே ஒரு ஸ்வீட்ட செஞ்சு கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. டென்மார்க்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த ட்ரால் சிலைகள் வந்து நம்ம டென்மார்க்ல நெறையா பார்க்கலாம். ஸோ அதே மாரி இருக்கக்கூடிய ட்ரால் சிலைகள் வந்து நாங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலேயே வந்து செஞ்சிருந்தாங்க. இந்த ட்ரால் சிலைகள செஞ்சது கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க்க சேர்ந்தவர் தாங்க. அவரு பேர் வந்து தாமஸ் டாம்போ. ஸோ அவரு கண்ட்ரிலயும் அவரு தாங்க அத பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இத வந்து நாங்க பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 அடி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரால் செய்யறது வந்து ரீசைக்கிள் வுட்ஸ்ல தான் இத வந்து செஞ்சிருக்காங்க. டென்மார்க் அவங்க கண்ட்ரியோட ஆல்ஃபபெட்ஸ யூஸ் பண்ணி நம்மளோட நேம வந்து எழுதிக்கலாம். ஸோ அதத்தான் வந்து என் பையன் எழுதிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, கென்யா. ஸோ கென்யால வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து பயங்கர சூப்பரா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கண்ட்ரில என்ன ஃபுட் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம பார்த்த குச்சிக்கிழங்கு சிப்ஸ் தாங்க அவங்க ஊர்ல ஃபேமஸ் போல. அதத்தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி ஆஃப் மியூசிக்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ என்ன கண்ட்ரின்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா போடல. அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, நெறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம கேட்டோம் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து ப்ளே பண்ணியும் காமிப்பாங்க அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ கண்ட்ரி ஆஃப் மியூசிக் என்னன்னு பார்க்குறீங்களா? ரஷ்யா தாங்க. ஸோ ரஷ்யால வந்து இந்த மியூசிக்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதத்தான் ப்ளே பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, நார்வே. ஸோ நார்வேல வந்து அவங்க கண்ட்ரில என்னென்ன ஃபுட்ஸ் வந்து ஃபேமஸ், அதோட ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க.
அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்து. ஸோ நெதர்லாண்ட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூலிப்ஸ் தாங்க. ஸோ நம்ம தமிழ் மூவிஸ்ல நெறைய இடத்துல நெதர்லாண்ட்ல வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடந்து பார்த்துருப்போம். ஸோ அவங்களோட கண்ட்ரில ரொம்ப ஃபேமஸ் ஆனது எல்லாமே சார்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்க கண்ட்ரில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்மீஸ் தாங்க. ஸோ கம்மீஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. குழந்தைங்களுக்கே சொல்லவே தேவையில்ல. கம்மீஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதத்தான் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, பிரேசில் தாங்க. ஸோ பிரேசில்ல வந்து என்ன ஸ்வீட் வந்து வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் மாரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூஸும், சீஸ் பஃப்ஸும் வச்சிருந்தாங்க. ஸோ யார் யாருக்கு எது விருப்பமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, வியட்நாம். ஸோ இந்த வியட்நாம் கண்ட்ரீஸ்ல என்னென்ன ஃபேமஸோ அத வந்து அவங்க ஒரு சார்ட் போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. முக்கியமா அவங்க கண்ட்ரீஸ்ல என்னென்ன ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிக்சரோட அந்த போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லங்க, இந்த வியட்நாம் கண்ட்ரீஸ் வந்து அவங்க வந்து டெசர்ட்ஸ் மாரி வச்சிருந்தாங்க டேஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, சைனா. ஸோ சைனா கண்ட்ரில ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபார்ச்சூன் குக்கீஸ் எல்லாம் அள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார்ச்சூன் குக்கிங்கிறது ஒரு குக்கி தாங்க. ஸோ அந்த குக்கிக்குள்ள வந்து ஒரு சின்ன மெசேஜ் மாரி இருக்கும். ஸோ எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த மெசேஜ் வந்து மோஸ்ட்லி சூட்டபிள் ஆகுற மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரில என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் வந்து போர்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. பிளஸ் குழந்தைங்களுக்கு நெறைய ஆக்டிவிட்டீஸும் வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து குழந்தைங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து செஞ்சுட்ருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான். டர்க்கி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கண்ட்ரில என்னென்ன வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து என்ன ஃபுட் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாலட் தாங்க வச்சிருந்தாங்க. ஸோ இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, கனடா தாங்க. ஸோ கனடா கண்ட்ரில என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து ரைட் பண்ணி வச்சிருந்தாங்க. பிளஸ் வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பேன் கேக் வித் மேப்பிள் சிரப் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் கிங்டம்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஜூஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரெட் வெரைட்டீஸ்ல வந்து 2, 3 வச்சிருந்தாங்க. கேக் வச்சிருந்தாங்க. பிளஸ் நெறைய டெசர்ட்ஸ் கூட வச்சிருந்தாங்க. ஸோ டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுல ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி வந்து மெக்சிகோங்க. ஸோ மெக்சிகோல அவங்க கண்ட்ரில என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சு.
மெக்சிகோ கண்ட்ரில என்ன ஃபுட்டு வந்து சாம்பிளுக்காக வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் வெரைட்டீஸ் தான் வச்சிருந்தாங்க. அதுவே வந்து 3 வெரைட்டீஸா வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் லெவல்ல 1 மைல்டு, மீடியம் அதுக்கப்புறம் ஹாட்டா இருக்கிறது. ஸோ இந்த சிப்ஸ்லயே ரொம்ப ஸ்பைஸ் அதிகமா இருக்கிற சிப்ஸா என் பையன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணும்போது, லைட்டா தான் ஸ்பைசியா இருக்கு. ரொம்ப ஸ்பைசியா கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. மெக்சிகோ கண்ட்ரில இன்னொரு ஃபேமஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட்டான செம்பருத்தி பூ ட்ரிங்க் தாங்க. ஸோ இந்த செம்பருத்தி பூ ட்ரிங்க் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஈரான் தாங்க. ஸோ இந்த கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து டிஸ்ப்ளே பண்ணாம, அவங்களோட ஃபுட் வெரைட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபுட் வெரைட்டீஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டி யோகர்ட் ட்ரிங்க் வச்சிருந்தாங்க. ஸ்வீட்ஸ், ஹல்வா, கோகனட் லட்டு, அதுக்கப்புறம் பெர்சியன் நூடுல்ஸ் சூப் மாரி வச்சிருந்தாங்க. ப்ளஸ் குக்கீஸ், நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தியாவே வச்சிருந்தாங்க. ஸோ ஃபுட்டோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா, நெறையா இருந்துச்சு ஈரான்ல. அடுத்தது நம்ம பார்க்க போற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் தாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்ல வந்து அவங்க கண்ட்ரில என்னென்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து புக்ஸாவே வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மோஸ்ட்லி ட்ரா பண்ணியே ஒரு சார்ட் மாரி வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்க கண்ட்ரியோட கரன்சி வந்து எப்படி இருக்குங்கிறதையும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நம்ம கரன்சில பார்த்தீங்கன்னா, காந்தி தாத்தா தான் இருப்பாரு. பட் இவங்க கரன்சில பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து என்ன மாரி ஸ்நாக்ஸ் வந்து டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டீஸ் ஆஃப் கிராக்கர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து எந்த வெரைட்டீஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அத அவங்க சூஸ் பண்ணி சாப்பிடலாங்க. ஸோ இவ்ளோ கண்ட்ரீஸ வந்து நம்ம ஒரே இடத்துலேருந்து சுத்தி பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஜாஸ்தியாயிருச்சு. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து எல்லா கண்ட்ரியும் சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க. ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, டிஜே போட்டு பயங்கரமா குழந்தைங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்ளோ சந்தோஷமா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஃபுட் வெரைட்டீஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் வந்து அவங்க கண்ட்ரில எப்படி அவங்க ஸ்டைல்ல டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணி அவங்க டான்ஸ் பண்ணாங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்க எஸ்பெஷலி பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு கல்ச்சுரல் நைட் வந்து ஸ்கூல்ல ஏற்பாடு பண்ணது மூலியமா குழந்தைங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ஒவ்வொரு கல்ச்சரையும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் தெரிஞ்சுக்க முடியாது. பட் அதே வந்து ஒரே இடத்துலயே
பல நாட்டோட கல்ச்சர் வந்து தெரிஞ்சுக்கும் போதே குழந்தைங்களுக்கு ஈஸியாக மனசில் அப்சர்வ் ஆகும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே குழந்தைங்க ஈஸியாகவும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழ்ச்சி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.